இதை விட ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, கும்பராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகம். எல்லா பக்கமும் எதிரி இருக்குடா, விட்டுட்டு வெளியில போய் பொழைக்கலாம்டான்னு நினைச்சு 4 ஊரை கடந்து 4 பக்கம் போகக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அங்கேயும் போய் எதிரி. இவங்க கப்பல்ல போனாங்கன்னா ஃபிளைட் பிடிச்சு வந்த மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு வேகமாக எதிரிகள் உருவாங்க. வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் சரி, வெளி மாநிலத்தில் போய் பிழைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் சரி, ஊரை விட்டு போன கும்பராசிக்காரர்களும் சரி, இவங்க போறதுக்கு முன்னாடியே எதிரி அங்கே உருவாகி உட்கார்ந்துருப்பான். அது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைத்த வரம்னு சொல்லுவேன். ஆக 12ஆம் இடத்துல அந்த திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கிறதுனால அயல் தேச சஞ்சாரங்களால் உழைச்சு மேன்மைக்கு வந்த கும்பராசிக்காரர்கள் பெரும்பான்மையா பாருங்க, கும்பராசிக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியில போனா வெற்றி. கும்பராசி எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போனா தாயா வெற்றி, வீட்டுக்குள்ளே இருந்தா வெற்றி எங்க அப்படின்னு கேட்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு பயணங்களால் வெற்றி. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவானே 12 கூடைய விரையாதிபதியாக வருவதால் இவங்களுடைய உழைப்பை தியாகம் பண்ணும்போது, இவங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணும்போது, இவங்களுடைய அங்கீகாரத்தை இவங்க விட்டு கொடுக்கும் பொழுதுதான் வெற்றி என்பது சனி பகவான்